அனைவருக்கும் தமிழினி ராமகிருஷ்ணனின் தமிழ் வணக்கம். இன்றைய காணொளியில் 12 திருமுறைகளை பற்றி பார்க்கலாம். 12 திருமுறைகள் சிவனுடைய பெருமை பேசுகிறது, சைவத்தை பற்றி பேசுகிறது. 12 திருமுறை என்பது 1 to 12 வரை உள்ளன. முதல் 3 திருமுறையை பாடியவர் திருஞான சம்பந்தர். 4, 5, 6 திருமுறை பாடியவர் நாவுக்கரசர். 7ஆம் திருமுறை பாடியவர் சுந்தரர். 8ஆம் திருமுறை பாடியவர் மாணிக்கவாசகர். 9ஆம் திருமுறையை 9 பேர் பாடியுள்ளனர். 10ஆம் திருமுறை திருமந்திரம் திருமூலர். 11ஆம் திருமுறையை 12 பாடியுள்ளனர். 12ஆம் திருமுறையை பாடியவர் சேக்கிழார், பெரிய புராணம். இந்த 12 திருமுறைகளில் 11 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. தொகுப்பிக்க சொன்னவன் ராஜராஜ சோழன். இந்த 12 திருமுறைகளும் சிவனுடைய பெருமையை பேசுகிறது. திருஞான சம்பந்தருடைய மார்க்கம் சர்புத்திர மார்க்கம், அதாவது தந்தை மகன் உறவு. இறைவன் தந்தையாகவும் இவர் மகனாகவும் உள்ள உறவுதான் சர்புத்திர மார்க்கம். நாவுக்கரசுடைய மார்க்கம் தாச மார்க்கம். இறைவன் ஆண்டவனாகவும் இவர் அடிமையாகவும் இருக்கக்கூடிய மார்க்கம், அது தாச மார்க்கம். சுந்தரருடைய மார்க்கம் சக மார்க்கம், இறைவனை தோழமையாக கொண்டவர். மாணிக்கவாசருடைய மார்க்கம் சன்மார்க்கம், குரு சிஷ்யன் என்ற உறவு. அதுபோல திருஞான சம்பந்தருடைய தமிழை கொஞ்சு தமிழ், நாவுக்கரசுடைய தமிழ் கெஞ்சு தமிழ், சுந்தருடைய தமிழ் மிஞ்சு தமிழ் என்று கீவாஜா அழகாக சொல்வார். இதுபோலவே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இந்த சமயக்குறவர் 4வரையும் இறைவன் எப்படி ஆட்கொண்டார் என்பதை அழகாக சொல்வார்கள். பாலை தந்து ஆட்கொண்டவர் திருஞான சம்பந்தர், சூளை தந்து ஆட்கொண்டவர் நாவுக்கரசர், ஓலை தந்து ஆட்கொண்டவர் சுந்தரர், தாளை தந்து ஆட்கொண்டவர் நம்முடைய மாணிக்கவாசகர் என்று சொல்வார்கள். இந்த 4லும் ஒற்று மிகுமிடம் மிகா இடத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்த பதிவில் வேறொரு செய்தியை பற்றி காணலாம். அதுவரை சிந்திப்போம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.